மோரோவர் இதில் என்ன வேடிக்கைன்னா டிஎம்கே ஆளுங்கள்லாம் வர விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் சாத்தான் வந்து வேதம் ஓதுற கதை தான் வந்து அவர் எல்லையும் மீறாரு இப்படிலாம் பேசலாம் வந்து ஒரே காமெடியாக இருக்கு. எல்லை மீறினாரா வைஸ் பிரசிடெண்ட் ஜெகதீப் தன்கர்? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, வைஸ் பிரசிடெண்ட் வந்து பயங்கரமான ஒரு டைரக்ட் விட்டுருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக. மெயினாக பார்த்தோன்னா அவர் சொன்னது என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டோ இல்லை கவர்னரோ இல்லை பிரசிடெண்ட்டுக்கோ நீங்கள் வந்து சொல்ல முடியாது எவ்வளோ நாள் வந்து ஒரு முடிவு ஒரு தீர்ப்பு இது பண்ண முடியும், கையெழுத்து போடணும், இது பண்ணணும், ஒரு இது வந்து மனு வந்ததுன்னா இல்லை ஒரு லா வந்ததுன்னா எப்படி அதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எப்போ எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கையெழுத்து போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த விதியும் கட்டுப்பாடாக விதிக்க முடியாதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. மோரோவர் இதில் என்ன வேடிக்கைன்னா டிஎம்கே ஆளுங்கள்லாம் வர விமர்சனம் பண்ணுறாங்க அவரை எதிர்த்து. இது மாதிரி சொல்லக்கூடாது, அவர் அதிகாரி ஆலையை மீறுறாரு அப்படின்னு. இதான் பெரிய காமெடி. சாத்தான் வந்து வேதம் ஓதுற கதை தான். இதுக்கு முந்தையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு முந்தைய கூட சபாநாயகர் சபாநாயகர்ன்ற யார் நியூட்ரல் பர்சன்னு பேர், அவரே வந்து பார்த்தோம்னா அசம்பிளியில் வந்து டிஎம்கே சார்பாக பேசினார் அவர். அதுதான் செம காமெடி. ஸோ இவங்க ஆளுங்க என்னென்ன பேசுவாங்க கவர்மெண்ட்டு சார்பாக. தன்கர் வந்து பார்த்தோம்னா நியூட்ரலாக தான் பேசியிருக்கார், அவர் நியாயத்தை தான் பேசியிருக்கார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டு கவர்னர் இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, இவங்கெல்லாம் வந்து தே வில் சைன் முடிவு எடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே எந்த கோர்ட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாதங்கள்லாம் முடிஞ்ச பிறகு தீர்ப்புக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது. தே கேன் கிவ் தி ஜட்ஜ்மெண்ட் இன் 1 week ஆல்சோ, 1 month ஆல்சோ, 1 year ஆல்சோ. சட்டத்தில் வந்து அதுக்கு இடமே கிடையாது. அதுக்கு எந்த மாதிரி இதுவுமே கொடுக்கல அந்த காலத்தில். ஏன்னா வந்து தே ஷுட் நாட் பி புட் அண்டர் ப்ரெஷர், அன்டியூ ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலே. ஏன்னா திடீர்னு வந்து 1 month கொடுன்னா வந்து சப்போஸ் நிறையா இது எழுதணும், இன்னும் நிறையா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னும் போது எப்படி கஷ்டம் சொல்லிட்டு தான் வந்து அம்பேத்கர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கிற போது கோர்ட்டுக்கே வந்து ஒன்றும் கொடுக்காத போது ஹவு கேன் த கோர்ட் டிசைடு when the governor or president should sign a bill அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமெடின்னு சொல்லியிருக்காரு அவர். அதை இன்னொன்று சொல்லியிருக்காரு, 2வது வாட்டி பில் பாஸ் பண்ணி கையெழுத்து போடலன்னா வந்து அதுவே லா ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கான்ஸ்டியூஷனும் இல்லை, அது யாருக்கு சொன்னாங்க இந்த லா, அவனுக்கு கரெக்டாக கேட்டிருக்காரு அவர் தன்கர். இதில் இன்னொரு இது தமாஷ் என்னென்னா அவர் சொல்லியிருக்காரு, ஒரு டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி வீட்டிலே வந்து பணம் வந்து பிடிபட்டிருக்கு, யாருமே சொல்லலை, 1 வாரம் கழிச்சு தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு, எரிஞ்ச நோட்டாக இருக்குது. அவரை கேட்டனா இது ஏன் பணம் இல்லைங்கிறாரு. உடனே வந்து ஒன்றுமே பண்ணல இவங்க, உடனே வாஸ் இமிடியேட் ட்ரான்ஸ்ஃபர் டு அலகாபாத் ஹைகோர்ட். ஸோ விசாரணையே கிடையாது, நோ சஸ்பென்ஷன், நத்திங். இதில் காமெடி என்னென்னா அவங்களே வந்து விசாரிப்பாங்கன்றாரு. இது எப்படி காமெடியாக இல்லையா? வந்து சரி, எப்போவுமே வந்து பார்த்தா ஒரு தனியாக தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் தனியாக தான் இருக்குது, போலீஸ் தனி, எக்ஸிக்யூட்டிவ் தனி, ஜுடிஷியரி தனி, அப்படி தான் இருக்குது. அப்படி நானே வந்து விசாரித்து தீர்ப்பு சொல்லுவேங்கிறது எந்த விஷயத்தில் நடக்கும் அந்த மாதிரிலாம் கரெக்டாக கேட்டிருக்காரு தன்கர். கேள்வி முரண்பாடுகள்லாம் இருக்குது, உங்கள் சிஸ்டமே வந்து உங்கள் பக்கத்தில் நிறைய அழுக்கு இருக்கேன்னு சொல்கிறாரு அவர் கரெக்டாக தன்கர். அப்படிங்கிற போது அவரை பார்த்து வந்து நீங்கள் வந்து எல்லையை மீறாரு இப்படிலாம் பேசலாம் வந்து ஒரே காமெடியாக இருக்குது தன்கர் எதிர்த்து பேசுகிறதெல்லாம். அதுதான் கரெக்டாக வந்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு தன்கர். ஆனால் ஒன்று நம்ம கரெக்டாக பாராட்டப்பட விஷயம் என்ன பார்த்தோம்னா வந்து ப்ரீவியஸ் வைஸ் பிரசிடெண்ட் நம்ம இவர் வெங்கையா நாயுடு இருந்தார், அவரை வந்து ஏன் வந்து பிரசிடெண்ட் ஆக்கலை பார்த்தோம்னா அவர் வந்து அப்படியே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னே பார்த்துட்டே போயிட்டார் அவர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் இருக்கும்போதே கூட இது வந்து ராஜ்யசபா வந்து ஒழுங்காக நடக்காது, அவர் கண்டுக்க மாட்டார், பெருசாக நிறைய அமளி நடக்கும், சமாதானப்படுத்திட்டு இது போயிட்டுருப்பார் வெங்கையா நாயுடு. தன்கர் வந்து ஸ்டபனாக இருக்கார், அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு எல்லாரையும், வந்து எவரெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணுறாரு அவர். ஸோ கரெக்டாக வந்து இது வந்து தீவிரமாக ஒழுங்காக நடந்துக்கிறார் அவர். பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து அவர் தான் அப்படின்னு ஒரு நமக்கு தெளிவாக தெரியுது. டெஃபினட்டாக அவருமே வந்து ஒரு கேண்டிடேட் ஃபார் த நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட் போஸ்ட். தீவிரமாக நடந்துக்கிறாரு, கரெக்டாக நடந்துக்கிறாரு, நியாயமாக நடக்கிறாரு. அப்படிங்கிற போது அவர் மேலே கட்டாயமாக வந்து அவருக்கு ஒரு இது இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்க தோணுது. நடப்பார்னு நினைப்போம். ஜெய்ஹிந்த். அதனால் திமுக வந்து அழிக்கிறதுக்கு வந்து எதிரிகள்லாம் தேவையில்லை, அவங்களே வந்து அவங்கள அழிச்சிப்பாங்க தான் தோணுது. அதுவும் பொன்முடி ஏற்கனவே தண்டனை பெற்று வந்து இப்போ கோர்ட் நிறுத்தி வச்சுருக்கு, அவ்வளோதான். கோர்ட் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவரை வந்து நிரபராதியம் சொல்லவே இல்லை பொன்முடியை. அப்படிங்கிற இப்படிலாம் பேசி திரிகிறாருன்னா அப்போ எவ்வளோ மனசுக்குள்ளே எவ்வளோ துவேஷம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது.
பொன்முடி மாதிரி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை மனசுக்குள்ள என்னக்காக தான் பேசுகிறார் அவர் அவ்வளோ லட்சணம் அந்தளவு இருக்குது. இதே மாதிரி தான் இதுக்கு முந்தி நம்ம கருணாநிதி பற்றியே வந்து பேசியிருக்காரு. நம்ம கண்ணதாசனை வந்து எழுதியிருக்கார். ஒரு விலைமாத வீட்டுக்கு போயிட்டு விலைமாதக்கிட்டே போய் இவங்கெல்லாம் போய் நீ பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்த ஆள் தான் கருணாநிதி, நான் வெளில சொல்லிடுவேன், உன்னை அப்பங்காரன்ட்ட பணத்தை வாங்கி மிரட்டி வாங்கினால்தான் தான் கருணான்னு சொல்லிட்டு அவரை வனவாசத்தில் எழுதியிருக்காரு கண்ணதாசன். அந்த மாதிரியான வழி தோன்றல் தான் இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின், இவர் பொன்முடி, இவங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஆபாசமாக பேசுகிறது, பெண்களை வந்து இழிவாக பேசுகிறது அப்படிங்கிறது இது வந்து எங்கேயுமே இவங்க கேள்விப்பட இது தெரிஞ்சது தான். முடியாது, நம்ம மினிஸ்டரே வந்து மாட்டினார் பெரிய கருப்பா, ஒன்றுமே நடக்கலை. அதனால் இது வந்து இவங்க அப்படியே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, மக்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களுமே வந்து என்ன பார்த்தோன்னா பணத்தை வாங்கிட்டு எல்லாம் டாஸ்மாக் எல்லாம் 200 ரூபா ஒப்பீஸ் ஆயாச்சு பெரும்பாலான பேர். ஸோ இது மாதிரி தைரியமாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாற்றம் வந்து இது பண்ணால் தான் வந்து இதெல்லாம் வந்து மாறுமே ஒழிய சும்மா வந்து அவர் வந்து ஜஸ்ட் பீன் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் த டிஎம்கே பார்ட்டி தான், பார்ட்டி செக்ரட்டரி போஸ்ட். மினிஸ்டர் பதவியை வந்து கழட்டி கொடுக்கல அவருக்கு. ஏன்னா இவர் வந்து ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர் இவர். ஸோ அப்படிங்கிற போது எப்படி வந்து இவரை கழட்டி விடுவாங்கங்கிறது தான் டவுட். ஆனால் இதில் பார்த்தோம்னா அவரோட வக்கர சிந்தனை எப்படிலாம் போகுது பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு. அதாவது பேசுகிறது வந்து அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இந்த மாதிரி பேசினா வந்து மக்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு தெரியுது. ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசினா வந்து மக்கள்லாம் ரசிப்பாங்கன்றது தான் வந்து அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரசிக்கிறது இப்படிலாம் வந்து இருக்கிறத வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து டிஎம்கே ஆளுங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தான் நமக்கு நினைக்க தோணுது. ஸோ மக்கள் வந்து மாறணும், மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுக லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிராகரிக்கணும். அப்போ தான் வந்து திருந்துவாங்களே ஒழிய இன்னும் இந்த மாதிரி டிஎம்கேன்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பொன்முடியின் ஆபாச பேச்சு காரணம் என்ன? இப்போ எல்லா சேனல்லையும் கவனித்து பார்த்தீங்கன்னா இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொன்முடி வந்து ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அமைச்சராக இருக்கட்டும் சரி, இல்லாமல் இருக்கட்டும் சரி, ஆபாசமாக பேசுகிறதுங்கிறது திமுகவோட வழிவந்த கதை தான் அது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார், ராஜா இருக்கார், ஆபாச ராஜா, அவருமே வந்து கண்ணாடி பேசினார் முன்ன. அப்படி கருணாநிதி கேட்கவே வேணாம். ஒரு வாட்டி அவர்கிட்ட அனநாயகி வந்து கேட்டாங்க, திராவிட நாடு எங்கே இருக்குன்னு கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்போ கேட்டபோது நாடாவை அவித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆபாசமாக பேசினார் அவர். அதனால் இது வந்து அவங்களோட ஜீன்ஸ்லேயே இருக்குது திமுகவை பொறுத்தவரை மாதிரி ஆபாசமாக பேசுகிறது அப்படிங்கிறது. பட் இது வந்து பயங்கரமான ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகுதுன்னு தோணுது. இப்போ திமுக இதோட வேறு வினையே வேணாம். ஏற்கனவே வந்து திமுக பொறுத்தவரை வந்து அவங்க வந்து இறைநம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க கூட குறிப்பாக ஆன்டி ஹிந்து தான் திமுக. ஸோ இப்போ வந்து டிஎம்கே வந்து இண்டி கூட்டணியில் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுகிற போது ஸோ இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா எப்படி வந்து மற்றவங்களாம் வச்சுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு இதுவே சிந்தனையே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது இதில்.